நிலைவரமான ஆவியின் உள்ளத்திலே புதுப்பியும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும்னா புதுசாக ஆவியானவர் இனி நமக்குள்ளே வரப்போகிறதில்ல, அல்லது புதுசாக இன்னொரு ஆவி நமக்கு கொடுக்க போகிறதில்ல. அதாவது சோர்ந்து போன நிலைமையில், குற்ற மனசாட்சி உள்ள நிலைமையில், அல்லது மரித்து போன நிலைமையில் ஆவி எனக்குள்ளே இருக்குது. அதை நீங்கள் என்ன செய்யுங்க? புதுப்பிங்கன்னா அதை பலப்படுத்துங்க ஆண்டவரேன்னு அர்த்தம். அல்லேலூயா. நீங்கள் ஆதியாகமம் புஸ்தகத்தில் வாசிச்சிருப்பீங்க, யாக்கோபுக்கு 12+1 13 பிள்ளைகள், 12 ஆம்பளை பசங்க, ஒரு பொண்ணு, 13 பிள்ளைங்க. இதில் 11வது பிறந்த மகன் யோசேப்பு. அந்த யோசேப்பை குறித்து, ஏன்னா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எல்லாம் முற்பிதாக்கள் மாத்திரமல்ல, அவர்கள் தீர்க்கதரிசிகள். அல்லேலூயா. அப்போ இந்த 11வது பிறந்த மகனாகிய இந்த யோசேப்பை குறித்து நல்ல ஒரு வெளிப்பாடை தகப்பனுக்கு கொடுத்திருந்தார். ஆமென் சொல்லுங்க. ஏன்னா அடுத்து இஸ்ரவேலை நடத்தக்கூடிய மூத்த மகனுக்குரிய ஒரு ஸ்தானத்தில் இந்த யோசேப்பை தான் 11வது பிறந்தவனை தான் கர்த்தர் என்ன செய்ய போகிறாரு? கொண்டு வர போகிறார் என்பதற்காக அந்த தலைமகனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அங்கியை செய்து 11வது மகனுக்கு கொடுத்தார். யூத கலாச்சாரத்தின்படி பலவர்ண அங்கி என்பது அந்த சேஷ்டபுத்திர பாகத்துக்குரிய மகனுக்கு கொடுக்கக்கூடியது. அல்லேலூயா. அப்போ இந்த 11வது பிறந்த மகனுக்கு ஒரு அங்கியை கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உற்சாகமாக சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த அங்கி என்னைக்கு அவனுக்கு வந்துச்சோ அன்னையிலேருந்து பிரச்சனை ஆரம்பம். நமக்கு இந்த உலகத்தில் யுத்தம் எப்போ ஆரம்பம் தெரியுமா? என்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்தாரோ அன்னையிலேருந்து நமக்கும் ஒருத்தனுக்கு யுத்தம் ஆரம்பமாயிடுச்சு. எஸ், ஜெயிக்க போகிறது யார்? சொல்லுங்க சொல்லுங்க, ஜெயிக்க போகிறது யார்? சொல்லுங்க, நான் தான். அப்படி சொல்லுங்க, நான் தான் ஜெயிக்க போகிறேன். ஏன்னா எனக்குள்ளே யார் இருக்கிறா? பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அதனால் நான் தான் என்ன செய்ய போகிறேன்? ஜெயிக்க போகிறேன். தோற்பதற்காகவே, அழிவுக்காகவே, நரகத்துக்காகவே உண்டாக்கப்பட்டவன் சாத்தான். அவன் என்ன மேற்கொள்ள முடியாது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவங்க வாயிலேருந்து எனக்கு செய்வனை வச்சுட்டாங்கன்னு சொல்லவே கூடாது. வைக்கட்டுமே, எத்தனை செய்வனை வேணாலும் வைக்கட்டுமே. எஸ், எத்தனை செய்வனை வேணாலும் வைக்கட்டுமே. வேதம் சொல்லுகிறது ஒன்று உங்களை மேற்கொள்ள முடியாது. சொல்லுங்க, ஒன்று உங்களை மேற்கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் கூட இருந்தார், அவ்வளோதான். கூட இருக்கும்போதே சீசர்களுக்கு ஒரு அதிகாரம் கொடுக்குறாரு, ஒன்று உங்களை மேற்கொள்ள முடியாது. லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் என்ன போட்டிருக்குது? இதோ தேள்களையும் சர்ப்பங்களையும் எடுக்கவும் சத்துருவின் சகல வல்லமைகள் மேலே உங்களுக்கு என்ன கொடுக்குறேன்? அப்போ அவங்க அபிஷேகம் பெற்றிருந்தாங்களா? சொல்லுங்க, இந்த அதிகாரம் கொடுக்கும்போது அபிஷேகம் இருந்துச்சா? இல்லை. ஆவியானவர் கூட இருந்தாரா? சீசர்களுக்குள்ள இல்லை. ஆனால் இயேசு கூட இருந்தார் மாம்சிகத்தில். அப்போ இயேசு வெறுமனையே கூட இருக்கும்போது தேள்களையும் சர்ப்பங்களை எடுப்பீர்கள், சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்குறேன்னு அதிகாரம் கொடுத்துருப்பார்னா, அந்த சீசருக்குள்ள இயேசு போயிட்டார்னா, வெளியே இருக்கும்போதே அதிகாரம்னா, அவர் உள்ளே வந்துட்டார்னா, சொல்லுங்க, 100% ஆளுமை நமக்குள்ளே வந்துடும். ஆமென் சொல்லுங்களேன். இதைத்தான் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்துவை பற்றியே அங்கே ஆவியானவர் சபைக்கு எழுதும்போது அது அப்போஸ்தலர் நடவடிக்கையில் சொல்கிறாரு, நசரேயனாகிய இயேசுவை பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அளவில்லாமல் நிரப்பினார். தேவன் அவரோடு கூட இருந்தார். ஆகவே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரை விடுவிக்கிறவராயும் அவர் சுற்றி தெரிந்தார். அப்போ இயேசு கிறிஸ்துக்குள்ள இந்த ஆவியானவர், பிதாவின் ஆவியானவர் எப்போ வந்தாரோ அப்பொழுது பிசாசு அவர் ஜெயிக்கிறவராக இருந்தார், பிசாசை துரத்துறவராக இருந்தார். பிசாசு ஒரு நாள் அவரை மேற்கொள்ள முடியலை. இப்போ நல்ல கவனிங்க, அதே ஆவியானவர், இயேசுவை நிரப்புன அதே ஆவியானவர், இயேசுவை பயன்படுத்தின அதே ஆவியானவர், இயேசுவை ஜெயிக்க வைத்த அதே ஆவியானவர், அதே ஜெயத்தோடு கூட உங்களுக்குள்ள எனக்குள்ள வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதைத்தான்
அப்போஸ்தலர் 1:8 சொன்னார், இந்த ஆவியானவர் வந்த உடனே உங்கள் ஆவியில் ஒரு பெலன் வந்துடும். இதைத்தான் சங்கீதக்காரங்க கேட்குறாரு. உற்சாகம் என்ன போட்டிருக்குது? நிலைவரமான ஆவியை என் உள்ளத்தில் புதுப்பியும் என்றால், இன்னொரு மொழிபெயர்ப்பில் போட்டிருக்கு, என் ஆவியை பெலனுள்ளதாய் மாற்றுங்கப்பா. ஆமீன் சொல்லுங்களேன். என் ஆவி எதா மாற்றுங்க? புதுப்பினா புதிய ஒரு ஆவி கிடையாது. தோய்ந்து போயிருக்கிற, சோர்ந்து போயிருக்கிற, துக்கப்பட்டிருக்கிற ஆவி எனக்குள்ள என்ன செய்யுங்க? பலப்படுத்துங்க. அல்லேலூயா. இப்போ நல்லா கவனிங்க. இந்த பலவர்ணங்கி கொடுத்து மூத்த தலைமகனாக வரப்போகிறான்னு அந்த யோசேப்பை குறித்து பலவிதமான கனவுகள் கண்டிருப்பார் இந்த யாக்கோபு. அதனால தான் 10 பேரை ஆடு மேய்க்க அனுப்பினாலும் 11ஆவது பிறந்தவனை கூடவே வச்சு ஆபிரகாம் கற்றுக் கொடுத்த பிரமாணங்களை எல்லாம் அவர் கற்றுக் கொடுத்தார். ஏன்னா இவன் இஸ்ரவேலின் சந்ததி என்ன செய்யணும்? ஆபிரகாமின் வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கணும். அதுக்கு இஸ்ரவேலின் சந்ததியை வழிநடத்த ஒரு தலைவன் வேணும். இவன் தான் அந்த தலைவன். ஆமேன் என்று சொல்லி அவனுக்கு எல்லா பிரமாணங்களையும் போதித்து அவனை ஒழுக்கத்தோடு பரிசுத்தத்தோடு தேவனுக்காக அவனை வளர்த்தார். இங்கே பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு. ஒரு நாள் அண்ணங்களுக்கு சாப்பாடு கொடுக்க போகிறான். ஆடு மேய்ச்சிட்டு இருக்கவங்களுக்கு அவங்க பிடிச்சி அவனை விற்றுட்டு மகன் செத்துட்டான்னு பலவர்ண அங்கில ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை தடவி கொண்டு வந்து சொல்லுங்க காமிச்சிட்டான். மகன் என்ன செஞ்சிட்டான்? செத்து போயிட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த செய்தியை கேட்ட நாளிலிருந்து அதற்கு பின்பு பல வருடங்கள் நாட்கள் உருண்டோடிச்சு. அடுத்து யோசேப்பு உயிரோடு இருக்கிறான்ங்கிற ஒரு செய்தி அவனுக்கு வர அவன் ஆவி அவனுக்குள்ள செத்து போன நிலைமையில் இருந்துச்சான். அல்லேலூயா. இப்போ தானியம் வாங்க போனவங்க 2-3 சம்பவங்கள்லாம் நடக்குது. அதுக்கப்புறம் யோசேப்பு உயிரோடு இருக்கிறாங்கிற செய்தியை தகப்பன்ட்ட வந்து சொல்கிறாங்க. சொன்ன உடனே வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? இந்த செய்தியை கேட்ட உடனே யாக்கோபின் ஆவி அவனுக்குள் உயிர்த்தது. அப்போ இவ்வளவு நாள் எப்படி இருந்திருக்கு? போடா நானே நடைபணமாக வாழ்ந்துட்டுருக்கிறேன். நிறைய பேர் அப்படி தானே இருக்கிறீங்க. அல்லேலூயா. நானே எப்படி இருக்கிறேன்? பிரச்சனை தாங்க மேலே மண்டைக்கில் இருக்கிற மூளைக்கு மேலே பிரச்சனை தீர்க்கவே முடியாது. அல்லேலூயா. ஆவியில் மரித்து போன நிலைமை, ஆவி தொய்ந்து போன நிலைமை, உற்சாகமாக இருக்க முடியாத ஒரு நிலைமை, சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாத ஒரு நிலைமை. இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற இந்த தாவீது அங்கே சொல்கிறான், ஆண்டவர்கிட்ட விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறான். ஆண்டவரே என்ன செய்யுங்க? நிலைவரமான ஆவி எனக்குள்ள புதுப்பிங்கன்னா, இது நாள் வரை என் ஆவி எப்படி நிலையாக இருந்துச்சோ, சந்தோஷமாக இருந்துச்சோ, மகிழ்ச்சியாக இருந்துச்சோ, உற்சாகமாக இருந்துச்சோ, ஆளுமை தன்மையோடு இருந்துச்சோ, வெற்றியோடு இருந்ததோ, அதே பலத்தை மறுபடியும் எனக்கு என்ன செய்யுங்க? என் ஆவியில் கொடுங்க ஆண்டவரேன்னு ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறான். அல்லேலூயா. இந்த விண்ணப்பத்தை கண்டிப்பாக ஆண்டவர் கேட்டார். கேட்டதுனால தான் ஒரு நாள் மறுபடியும் தாவீது அதே சிங்காசனத்தில் கர்த்தர் என்ன செஞ்சார்? உயர்த்தினார். அல்லேலூயா. அப்போது இவன் இவ்வளோ தைரியமாய் விண்ணப்பத்தை ஏறெடுப்பதற்கும், அவன் ஜெபத்தை கேட்டு விழுந்து போன அவனுடைய வாழ்க்கையை மறுபடியும் எடுத்து நிறுத்தி சிங்காசனத்தை உட்கார வைத்ததுக்கும் காரணம் என்னென்னா, ஒரு 3 காரியத்தை முன்னாடி செய்கிறார். அல்லேலூயா. 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரை வாசிங்க. தேவனே உமது கிருபையின்படி எனக்கு பிரமாணத்தின் காலம்தான். ஆனால் அங்கே தாவீது பாடலில் எதை தூக்கி பிடிக்கிறாரு? சொல்லுங்க. இங்கே ஆண்டவருடைய சமூகத்தில் அவர் ஒரு பாவ அறிக்கையை தேவ சமூகத்தில் ஏறெடுக்கிறது இந்த சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அல்லேலூயா. நமக்கும் அதான பிரமாணம். பிரமாணம் இல்லைங்கிற முடிவுக்கு வந்துடாதீங்க. பழைய ஏற்பாட்டை காட்டிலும் புதிய ஏற்பாட்டில் பிரமாணம் அதிகம். ஆமீன் சொல்லுங்கள். அல்லேலூயா. ரோமர் 10ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தில் ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படணும்னா என்ன செய்யணும்? இருதயத்தில் விசுவாசிக்கணும், வாயினால் அறிக்கை பண்ணணும், அப்பொழுது நீ ரட்சிக்கப்படுவோம். அப்போ அது பிரமாணம் தானே. பிரமாணம்னா என்ன? நம்ம கடைபிடிக்க வேண்டிய காரியம், கட்டளை. அல்லேலூயா. இப்போ நல்லா கவனிங்க.
இப்போ நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டு நம்முடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுக்க வேண்டும் என்றால், நமக்குள் சோர்ந்து போய் மரித்து போன நிலைமையில், உற்சாகமற்ற நிலைமையில் இருக்கிற அந்த ஆவியை மறுபடியும் ஆண்டவர் பலப்படுத்தி உயிர்ப்பிக்க வேண்டும் என்றால், இங்கே தாவீது செய்த காரியம், முதலாவது அவன் செய்த பாவத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் முழுமையாக அறிக்கை செய்கிறான். அல்லேலூயா. இங்கே பாருங்க, உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் எதை நீங்க சுத்திகரிங்க? மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். அல்லேலூயா. மனுஷன் எப்படி இருக்கிறான் சொல்லுங்க? ஒரு முழுமையான மனுஷனுக்குள்ள என்னெல்லாம் இருக்குது? கவி, அடுத்து ஆத்துமா, சரீரம். இப்போ முதலாவது அவர் அறிக்கை செய்கிறாரு, என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். ஒரு மனுஷனுக்கு மீறுதல் என்பது எங்கே உண்டாகும் தெரியுமா? அவனுடைய ஆவியில் தான் மீறுதல் உண்டாகும். ஏன்னா மனுஷனுக்கு கர்த்தர் தந்த ஆவி அவனுக்கு தீபமாய் இருக்கிறது. அந்த ஆவிக்கு நல்லது கெட்டது எல்லாமே. இப்போ பைபிள் ஒரு மனுஷனுக்கு தெரியுது, தெரியாமல் போட்டுங்க. திருடுறது தப்புன்னு தெரியுமா தெரியாதா? எப்படி தெரியும் சொல்லுங்கள்? அவனுக்குள்ள ஒரு ஆவி என்ன செய்யுது? இருக்குது. அந்த ஆவிக்கு தெரியும் தான் திருடுவது தவறு என்று. அல்லேலூயா. அப்போ அந்த ஆவி சொல்லுது தவறுன்னு, ஆனால் அவன் என்ன செய்கிறான்? அப்போ இந்த மீறுதல் என்பது ஒரு மனுஷனுக்கு எங்கே உண்டாகும் என்றால், இந்த ஆவியில் தான் மீறுதல் உண்டாகும். ஆத்துமாங்கிறது என்ன சொல்லுங்க? மண்ணில் ஒரு சரீரத்தை உண்டாக்குனாரு, நல்லா கவனிங்க. ஜீவ சுவாசம் ஆவியை ஊதினாரு. அல்லேலூயா. இந்த ரெண்டு இணையும் போது அங்கே எந்த சிருஷ்டிப்புக்கும் இல்லாத ஒன்று உண்டாச்சு. அதுக்கு பேர் தான் ஆத்துமா. இப்போ சரீரமும் ஆவியும் தேவன் சுவாசத்தை ஊதினோன்னா ஆத்துமானு உண்டாயிருச்சு. இப்போ அடுத்த வசனம் வாசிங்க. அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும், முதல்ல சொல்றார் மீறுதல் நீங்க என்னை. பெரிய ஸ்காலருங்க தாவீது, பாவ மன்னிப்புல கூட பிரித்து மேய்கிறார். ஆமேன்னு சொல்லுங்களேன். எவ்வளவு ஞானமாக மன்னிப்பு கேட்குறாரு பாருங்க ஆண்டவர். நம்மளா தான் செய்வோம், ஆண்டவரே நான் பாவி என்ன செய்யுங்க, ஆயக்காரன் கேட்டது போல். ஆனால் அந்த சங்கீதக்காரன் பாருங்க, அவன் ஆடு மேய்ச்சவன் தான். ஒன்றே ஒன்று, அவனுக்குள்ளே இருந்த தேவ ஆவினால் அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம், பாவ மன்னிப்பு கேட்குறதுல கூட அவ்வளவு தெளிவாக ஞானமாக கேட்குறான். மீறுதலை முதல்ல கேட்குறான். ரெண்டாவது, என் அக்கிரமம் சொல்லுங்க. அல்லேலூயா. என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி. அப்போ இந்த அக்கிரமங்கிறது எங்கே உண்டாகும் தெரியுமா? அக்கிரம சிந்தை அப்படின்னு இருக்கும் பைபிளில். அப்போ சிந்தையில் உண்டாகிற பாவத்துக்கு பேர் தான் அக்கிரமம். அக்கிரம சிந்தை. அல்லேலூயா. அக்கிரம சிந்தை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதைத்தான் ஆண்டவர் சொன்னார், நீ செஞ்சா பாவம்னு சொல்லிகிட்டு இருக்கடா, நான் சொல்கிறேன் சொல்லுங்க. வெறும் பார்த்தா சொல்லல, என்ன சொன்னார்? அப்பனா உன் ஆத்துமாவில் என்ன நினைவோடு நீ பார்க்குறியோ அதுதான்டா உனக்கு பாவம். அப்போ இந்த சிந்தை இருக்கு பாருங்க, ஆத்துமா, இதில் தான் அக்கிரமம் ஆரம்பிக்கும் ஒரு மனுஷனுக்கு. அக்கிரம சிந்தை. மூணாவது வாசிங்க. என் பாவமற என்னை சுத்திகரியும், என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் என் கண்ணுக்கு முன்னாடி நிற்குது. இப்போ நல்லா கவனிங்க. அக்கிரமம் சிந்தையில், எண்ணத்தில் முதல்ல ஆரம்பிக்கும். இப்போ நல்லா கவனிங்க. இது
இங்கே சிந்திக்கிற சிந்தை பாவங்கிறது ஆவிக்கு தெரிஞ்சாலும் அது மீறும். இந்த ரெண்டும் ஒரு காரியத்தை செய்ய ஒருமனப்படும் போது அது பாவத்தின் கிரியையாக செயலாக மாறிடும். ஆமென் சொல்லுங்க. அதனால தான் நல்ல கவனிங்க, எண்ணத்தில் தோன்றும் போதே என்ன செஞ்சிடணும்? அழிச்சிடணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அக்கிரம சிந்தை எங்க உண்டாச்சு தெரியுமா? தாவீதுக்கு சொல்லுங்க. தாவீது செய்த முதல் அக்கிரமம் என்ன தெரியுமா? சொல்லுங்க. ராஜாக்கள் யுத்தத்துக்கு போக வேண்டிய காலம், அவர் என்ன செய்யலை? போகலை. அப்போ இறுதியும் சொல்லியிருக்கு, கொஞ்சம் என்ன செய்ய? ரெஸ்ட் எடு. கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். கர்த்தருடைய வேலைன்னா ஊழியன் மட்டும் நினச்சிக்காதீங்க. அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன? அந்த தேசத்தையும் ஜனங்களையும் நடத்த வேண்டிய வழியில் நடத்தணும். ஒரு கணவனுக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற கர்த்தருடைய வேலை என்ன? சொல்லுங்க. எத்தனை முறை சொன்னாலும் அதான் விளக்கம். ஏன்னா எனக்கு வேறு நிறைய கதையெல்லாம் சொல்லி பைபிள் விளக்க தெரியாது. அதனால் சொன்னதை சொல்கிறதுனால வெட்கப்படேன். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆதாமை உண்டாக்கி ஏவாளை அவன்கிட்ட கொண்டு விட்டார். இப்போ தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும். அப்போ தோட்டத்துக்குள்ளே யார் இருக்கிறா? சொல்லுங்கள். ஆதாம இருக்கிறான், அவன் மனைவியாகி ஏவாள் இருக்கிறா. அப்போ ஏவாளை பாதுகாக்க வேண்டியது யாருடைய கடமை? ஆதாமுடைய வேலை. இப்போ அவள் சர்ப்பத்தோடு அவ்வளோ நேரம் பேசி அது இவளை வஞ்சித்து இவள் பழத்தை பறித்து சாப்பிட்ற வர இவருக்கு வேறு என்ன வேலை? இப்போ நான் சொல்கிறேன், செல்லு பார்க்குற வேலை. எஸ். இப்போ என்ன வேலை? சொல்லுங்க. செல்லு பார்க்குற வேலை. செல்லு பார்க்க ஆரம்பிச்சுன்னு இடி விழுந்தா கூட தெரிய மாட்டேங்குதுல்ல. அல்லேலூயா. உங்கள் பொன்னான நேரத்தை கடவுள் உங்களுக்கு கொடுத்த மனைவியோடு பிள்ளைகளோட இந்த வாழ்க்கையை நல்லா அனுபவிங்கன்னு கர்த்தருடைய வேதம் சொல்லுதியா? நிறைய பேருக்கு பொண்டாட்டி இந்த செல்ஃபோன் தான். இது இல்லையேல் நான் இல்லை. தேவைக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறாருங்க. நல்ல விஷயம். அன்றைக்கெலாம் ஒரு இங்கிலீஷில் ஒரு வார்த்தையை கிராமட்டிக்கலாக கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு டிக்ஷனரி என்ன செய்யணும்? சொல்லுங்கள். அந்த இதை பார்த்து நான்லாம் தேடி இருக்கேன் உட்காந்து. பைபிள் வசனுக்கு சில வசனுக்கு விளக்கம் தெரியாட்டி இங்கிலீஷ் பைபிள் எடுத்து பார்க்குறது. அதில் ஒரு வார்த்தை இருக்கும். அந்த வார்த்தைக்கு தமிழில் என்னென்னா டிக்ஷனரி எடுத்து என்ன செய்யணும்? ஆனால் இப்போ இருந்த இடத்துல அப்படி தட்டி என்ன செஞ்சிடறோம்? ERV பைபிள் வேணுமா, திருவிவிலியம் வேணுமா, பைபிள் வேணுமா, KJV வேணுமா, NKJV வேணுமா, குட் நியூஸ் வேணுமா, நியூ இன்டர்நேஷ்னல் வெர்ஷன் வேணுமா, அடுத்த டயத்தில் தட்டி என்னென்ன பைபிளில் அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு என்ன செஞ்சிடறோம்? பார்த்துடுறோம். நல்லதா கெட்டதா? சொல்லுங்கள். நீங்கள் இதை எப்படி பயன்படுத்துகிறீர்களோ அது அதுவாக மாறும். அல்லேலூயா. இதை நீங்கள் எதற்காக எப்படி பயன்படுத்துகிறீர்களோ அது அதுவாக என்ன செய்யும்? மாறும். வீட்டையும் கொளுத்தலாம், காட்டையும் கொளுத்தலாம், அடுப்பையும். இப்போ நல்லா கவனிங்க. அப்போ இந்த ஆதாம் ஐயாவுக்கு சர்ப்பம் உள்ள வரவும், இப்போ நல்லா கவனிங்களேன், தோட்டத்துக்குள்ள இந்த சிருஷ்டிப்புகள்லையே சர்ப்பமானது தந்திரம் உள்ளதா இருந்தது. இது ஆதாமுக்கு தெரியுமா தெரியாதா? ஏன்னா எல்லாமே இவனுடைய ஆளுகைக்கு உட்பட்டது. இப்போ ஏவாளை பாதுகாக்க வேண்டிய வேலை யார் வேலை? இது கர்த்தர் கொடுத்த வேலை அவனுக்கு. தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும். இவன் பாதுகாக்காம விட்டான். கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சொல்லுங்க சபிக்கப்பட்டவன். கடைசி என்னாச்சு? சபிக்கப்பட்டானா?
சொல்லுங்க, சபிக்கப்பட்டானா இல்லையா? சபிக்கப்பட்டான். அப்போ குடும்பம் என்பது ஒரு கணவன் புருஷன் கையில் கர்த்தர் கொடுத்துருக்கிற மிகப்பெரிய பண்படுத்தவும் பாதுகாக்க வேண்டிய ஒரு தோட்டம். ஏதேன் என்பது பரலோகம் என்பது வேற எங்கே இருக்குன்னு நினச்சிக்காதீங்க. குடும்பம் தான் ஏதேனும் பரலோகமும்.